Good evening all. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் 11 TNCERT யூனிட் 2 ஃபிசிக்ஸில் கைனமேட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 3 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 4 ஏற்கனவே நான் 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்ட் 4ல் இருக்கோம். இங்கே உங்களுக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், 2 வெக்டாருடைய ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினிஷன், the scalar product or dot product of two vectors is defined as the product of magnitudes of both the vectors and the cosine of the angle between them. அதாவது இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு வெக்டார் இருக்கும் அண்ட் இப்படி ஒரு வெக்டார் இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். this is a vector and this is your b vector அப்படின்னா, ஸோ இது ரெண்டு ஸ்கேலார் ப்ராடக்ட். இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி இருக்கும்னா, தட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட்ஸ் ஆஃப் போத் வெக்டார்ஸ். அந்த ரெண்டு வெக்டார்ஸோட மேக்னிடியூட் இருக்கும் இல்லையா, அதை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொசைன் ஆங்கிள், இப்போ இது ரெண்டு தான் உங்களுக்கு என்ன, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் தீட்டா. அப்போ இதோட கொசைன் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. தஸ் இஃப் தேர் ஆர் டூ வெக்டார்ஸ், ஒரு ரெண்டு வெக்டார் இருந்ததுன்னா தட் இஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார், அண்ட் அதுக்குள்ளே உங்களுக்கு தீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸ்கேலார் ப்ராடக்ட்டுங்கிறது எப்படி இருக்கும்னா, தட் இஸ் ஏ வெக்டார் இன்டூ பி வெக்டார் வில் பி ஈக்குவல் டு ஏபி இன்டூ காஸ் தீட்டா. எப்படி இருக்கும்னா ஏபி இன்டூ காஸ் தீட்டா. அதாவது ஏ வெக்டார் இப்படி போகுது, பி வெக்டார் இப்படி போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா. அப்போது இந்த ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் எனக்கு மல்டிப்ளை டாட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. இங்கே ஹியர் ஏ அண்ட் பிங்கிறது என்னது, மேக்னிடியூட்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். அந்த ஏ வெக்டாரோட பி வெக்டாருடைய மேக்னிடியூட், அதோடைய அளவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கேலார். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்பயுமே ஸ்கேலாராக தான் இருக்கும். இட் இஸ் பாசிட்டிவ் இஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ் இஸ் அக்யூட் அண்ட் நெகட்டிவ் இஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் அப்டியூஸ். ஸோ அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னது, 0 டிகிரியில் இருந்து 89 டிகிரி வரைக்கும் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு என்னது, அப்டியூஸ் அப்படிங்கிறது என்னது, 91 டிகிரியில் இருந்து 170 டிகிரிக்கும் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவாக இருக்கும். 90 டிகிரியை விட அதிகமாகி 180 விட குறைவாக இருந்தது அது கண்டிப்பாக நெகட்டிவில் இருக்கும். ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னா என்னது, நீங்கள் படிச்சிருப்பீங்க 3 × 2 is equal to 2 × 3, தட் இஸ் a × b is equal to b × a. இந்த மாதிரி தான். ஏன்னா 3 2s are 6 தான், 2 3s are 6 தான். அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டுமே கம்யூட்டேட்டிவ் தான். இந்த வெக்டார்ஸ் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, தட் இஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a டாட் b வெக்டார் ப்ளஸ் a டாட் c வெக்டார். நீங்கள் படிச்சிருப்பீங்க என்னது, 3 × 2 + 5 இப்படி எடுத்தால் நமக்கு என்ன ஆகும், 3 × 2 + 3 × 5 இந்த ஃபார்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம படித்த விஷயம் தான். தி ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் இங்கே நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுங்கள், காஸ் தீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சா உங்களுக்கு என்ன ஆகும், a vector into b vector which is divided by ab. கரெக்டா? அப்போ உங்களுக்கு தீட்டா வேணும், உங்களுக்கு என்ன பண்ணணும், cos inverse of a vector into b vector which is divided by ab அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது the scalar product of two vectors will be maximum. ஸோ அது எப்போ இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் நான் பண்ணும்போது எனக்கு எப்போ மேக்ஸிமம் கிடைக்கும், எப்போ மினிமம் கிடைக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம்னா ரொம்ப ரொம்ப பெரிய வேல்யூலாம் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் அந்த தீட்டாவுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 0 வரலாம், 1/2 1/4 இப்படி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஏற்கனவே இருந்த வேல்யூ விட குறையும். பட் மேக்ஸிமம் எப்போனா, இப்போ காஸ் தீட்டா வந்துட்டு 1 இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அதில் என்ன மேக்னிடியூட் இருக்கோ அதே மேக்னிடியூட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் அது மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ காஸ் தீட்டாங்கிறது உங்களுக்கு எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், தீட்டா 0 டிகிரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன, காஸ் தீட்டாங்கிறது 1 இருக்கும். தீட்டா எப்போ 0 டிகிரியாக இருக்கும், ரெண்டு லைன்ஸும் பேரலாக இருந்துச்சுன்னா 0 வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். இங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. தட் இஸ் தே ஹவ் கிவன் யூ ஹியர். இதில் உங்களுக்கு parallel வெக்டார்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும், ஆங்கிள் பிட்வீன் தேம் எப்படி இருக்கும், உங்களுக்கு 0 டிகிரியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆன்டி பேரல் வெக்டார்ஸில் உங்களுக்கு ஆங்கிள் பிட்வீன் தேம் எப்படி இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். இந்த விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதான் பேசிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு பொறுத்தவரையில். அப்போ உங்களுக்கு என்ன எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், தட் இஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா ஏபி, அதாவது அந்த ஏ × பியாக இருக்கும்போது அது மேக்ஸிமமாக இருக்கும். அது எப்போ ஏ × பியாக இருக்கும், காஸ் தீட்டா வந்துட்டு 1 இருக்கணும். எப்போ காஸ் தீட்டா 1 இருக்கணும், தீட்டா 0 டிகிரியாக இருக்கணும்.
அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அது எப்போ மினிமமாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு காஸ் தீட்டா வந்துட்டு -1 இருந்துச்சு, அது எப்படி இருக்கும்? மினிமமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொட்ராக்டர் என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ 2 இருக்கும், அதாவது 0 டிகிரி இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அப்படியே வந்து இங்கே உங்களுக்கு 180 டிகிரி வரும். கரெக்டாக? இப்போ 0 டிகிரி இங்கே உங்களுக்கு 1 வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு எப்படி வந்துடும்? -1 வந்துடும். கரெக்டாக? ஏன்னா இந்த பக்கம் 1 வந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட், நேராக ஆப்போசிட்னா உங்களுக்கு இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு எப்படி வரும்? -1 வரும். அப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருங்கிறது மினிமம் எப்போ ஒரு மினிமமாக இருக்கும்? -1 வரும்போது மினிமமாக இருக்கும். எப்போ -1 வரும்? தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா. எப்போ 180 டிகிரியாக இருக்கும்? when it is anti parallel, அதாவது இப்படி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இங்கே உங்களுக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அது ஆன்டி பேரலாக இருக்கிற பட்சத்தில். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் when it is minimum means minus into AB. அப்போ உங்களுக்கு அது என்ன ஆகும்? மினிமமாக இருக்கும். 7th point பாருங்க. If two vectors A vector and B vector are perpendicular to each other, then the scalar product A vector dot B vector is equal to 0 because cos 90 degree is equal to 0. அதாவது இப்போ A vector இப்படி இருந்தது, B vector இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? இங்கே உங்களுக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் என்ன விஷயம் பார்த்தோம்? கொசைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் them நம்ம பார்த்தோம். கரெக்டாக? இப்போ cos 90 டிகிரி உங்களுக்கு என்ன ஆகும்? 0 ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த A vector dot B vector உங்களுக்கு 0 ஆகிடும். which means that they are said to be mutually orthogonal. ஆர்த்தோகனல்னா என்னது? இப்போ 3 கோஆர்டினேட் ஆக்சிஸில் ஏதாவது 2 பெர்பெண்டிகுலர் இருக்கும்னு நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிருக்கோம். கரெக்டாக? அந்த விஷயம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு ரீகால். The scalar product of a vector with itself is termed as self dot product. அதாவது என்ன ஆகுது உங்களுக்கு? ஒரு வெக்டார் வந்துட்டு இன்னொரு வெக்டாரு, இப்போ ஏ வெக்டார் இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் திஸ் வெக்டார், இந்த வெக்டார் இதோடய மல்டிப்ளை பண்ணிக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஏ வெக்டார் இன்டூ ஏ வெக்டார், தட் இஸ் ஏ வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் ஆல்சோ செட் டு பி செல்ஃப் டாட் ப்ராடக்ட். தன்னை தானே டாட் ப்ராடக்ட் பண்ணிக்குது, தட் இஸ் செல்ஃப் டாட் ப்ராடக்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் கிவ்ஸ் யூ ஏ வெக்டார் இன்டூ ஏ வெக்டார். கரெக்டாக? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இதோட மேக்னிடியூட் தானே உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்? மேக்னிடியூட்ஸ் ஆஃப் போத் த வெக்டார்ஸ். இப்போ ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஏவாக இருக்கும். அந்த ஏ வெக்டரோட மேக்னிடியூட் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஏவாக இருக்கும். அண்ட் அப்புறம் கொசைனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கொசைன் எடுத்துக்கோங்க, காஸ் எடுத்துக்கோங்க. காஸ் உங்களுக்கு என்ன காஸ் வரணும்? ஏன்னா இங்கே உங்களுக்கு ஏ வெக்டார்னா திரும்ப ஏ வெக்டார் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்குது? உங்களுக்கு 0 டிகிரியாக இருக்கும். ஏன்னா ஒரு லைன் மேலே அதே லைன் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு எந்த ஒரு ஆங்கிளுமே உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. தட் மீன் காஸ் 0 டிகிரி உங்களுக்கு என்ன ஆகும்? கிடைக்கும். அப்போ காஸ் 0 டிகிரி கிடைச்சதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? காஸ் 0 டிகிரியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 1. அப்போது ஏ இன்டூ 1. அப்போ உங்களுக்கு ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயரோட இது டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயராக இருக்குது. இப்போ அதே மாதிரி நீங்கள் வேறு ட்ரை பண்ணல. இப்போ பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பி ஸ்கொயராக இருக்கும். தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுத்துக்கும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அப்போ இதோடைய மேக்னிடியூட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, த மேக்னிடியூட் ஆர் நார்ம் ஆஃப் த வெக்டார் ரெண்டும் சேம் தான். அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? மாடுலஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்டூ ஏ வெக்டார் இஸ் நத்திங் பட் ஏ ஸ்கொயர் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன ஆகிடும்? உங்களுக்கு ஏவே கிடச்சிரும். ஸோ இதுக்கான மேக்னிடியூட், அதாவது ஏ வெக்டார் இன்டூ ஏ வெக்டாருக்கோட மேக்னிடியூட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஏவாக தான் இருக்கும். அந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இன் கேஸ் ஆஃப் அ யூனிட் வெக்டார்னா என்னது? தட் இஸ் கேப் போட்டு வரணும். என் கேப், ஐ கேப், ஜே கேப், கே கேப் வந்தால் உங்களுக்கு அது யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். அதில் 2 விஷயம். ஒன்று, அதோடைய மேக்னிடியூட் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? 1 இருக்கணும். த மேக்னிடியூட் ஷுட் பி ஈக்குவல் டு 1. அண்ட் த செகண்ட் இஸ் இட் ஷுட் டினோட் டைரக்ஷன். அது எந்த டைரக்ஷனில் ஒரு வெக்டார் போகுது அப்படிங்கிறது அது டினோட் பண்ணணும். அதான் அது யூனிட் வெக்டாரோட 2 விஷயம். இப்போ யூனிட் வெக்டார் எடுத்துக்கோங்களேன். இப்போது அதான் டாட் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? என் கேப் இன்டூ என் கேப் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இதுக்கான மேக்னிடியூட், இப்போ என் கேப்புக்கான மேக்னிடியூட் நம்ம என்ன பார்த்தோம்? 1ன்னு பார்த்தோம். ஏன்னா யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னது? 1. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? எந்த ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட் 1 இருக்கும், தட் இஸ் யூனிட் வெக்டார். இப்போ என் கேப்போட மேக்னிடியூட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 1 இருக்கும். அண்ட் இந்த என் கேப்போட மேக்னிடியூட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 1 தான் இருக்கும். அண்ட் கொசைன் பார்த்தோம். கொசைன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 0 தான் இருக்குது. ஏன்னா என் கேப்புங்கிறது ஒரு டைரக்ஷனை பற்றி குறிக்குது. திரும்ப அது மேலேயே நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு எந்த ஒரு ஆங்கிளும் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் காஸ் 0 டிகிரி. அப்போ 1 இன்டூ காஸ் 0 டிகிரி இஸ் நத்திங் பட் அகெயின் 1 தான். அப்போ 1 இன்டூ 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது என் கேப்புக்கு மட்டும் கிடையாது, ஐ கேப்புக்கும் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப்பும் 1 தான், ஜே கேப் இன்ட்டு ஜே கேப்பும் 1 தான், கே கேப் இன்ட்டு கே கேப்பும் உங்களுக்கு 1 தான்.
அடுத்தது இந்த கேஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் வெக்டார் யூனிட்ஸ். ஆர்த்தோகனல் வெக்டார் யூனிட்ஸ் அப்படின்னா இப்போது நீங்கள் வந்துட்டு இது படிச்சிருப்பீங்க. ஆர்த்தோகனலாக என்னது, நான் 2 விஷயம் 90 டிகிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ எப்படி இருக்கும், 90 டிகிரிங்கிறது ஒன்றுத்துக்கு ஒன்று 90 டிகிரியாக இருக்காது, வேறு இதுக்கும் 90 டிகிரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 2 லைன் வரைய வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ வெக்டார்னா ஏ வெக்டாருக்கே பர்பண்டிகுலராக இருக்காது. இப்போ அதோட உங்களுக்கு ஒரு பி வெக்டார் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், 2 பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இப்போ நான் இப்படி லைன் எடுத்துட்டேன். இப்போ ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் வரைஞ்சா உங்களுக்கு இப்போ எக்ஸு ஒய் இசட் இருந்தால் இது ஐ காம்பனண்ட், இது ஜே, இது கேனா உங்களுக்கு எப்படி இருக்கும், இது 2 பர்பண்டிகுலராக இருக்கலாம், இல்லை இது 2 பர்பண்டிகுலராக இருக்கலாம், இல்லை இது 2 பர்பண்டிகுலராக இருக்கும். அப்படி பர்பண்டிகுலராக இருக்கும்போது எப்படி ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐ கேப் இன்டூ ஜே கேப் நான் எடுத்துக்கிறேன். ஐ கேப் இன்டூ ஜே கேப் உங்களுக்கு என்ன தெரியும், ஐ கேப்போட மேக்னிடியூட் உங்களுக்கு 1 இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஜே கேப்போட மேக்னிடியூட் அதுவும் 1 தான், அதுவும் தெரியும். அண்ட் கொசைன் இப்போ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிகிரி வருது, 90 டிகிரி வருது. அப்போ காஸ் 90 டிகிரி. அப்போ சால்வ் பண்ணி பாருங்கள். 1 into 1 cos 90 டிகிரி வேல்யூ என்னது 0. அப்போது மொத்தமாக 0 வந்துடுது. அப்போது ஐ கேப் இன்ட்டு ஜே கேப்புக்கு மட்டும் இந்த ரூல் இல்லை, ஏதாவது ஒரு யூனிட் வெக்டார் வேற ஒரு யூனிட் வெக்டாரோட மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ் அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும், வேறு மல்டிப்ளை ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், ஒரு வெக்டார் அதே வெக்டாரோட மல்டிப்ளை ஆச்சுன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். ஒரு யூனிட் வெக்டார் வேற ஒரு யூனிட் வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். அந்த விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டாரை அதோடைய காம்பனன்ஸ் வச்சு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு இப்படி இருக்கிற பட்சத்தில் இது எக்ஸ், இது ஒய், இசட். இது நம்ம ஏஎக்ஸ், இங்கே இருக்க வெக்டார் இது ஏஎக்ஸ் சொல்லுவோம், இங்கே ஏஒய் சொல்லுவோம், இங்கே ஏஇசட் சொல்லுவோம். கரெக்டாக இதை வச்சு நான் எப்படி டாட் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார். இப்போ ஏ வெக்டாருக்கு உங்களுக்கு என்னென்ன இருக்கும், ஏஎக்ஸ் ஐ கேப், ஏஒய் ஜே கேப், ஏஇசட் கே கேப். பி வெக்டாருக்கு பிஎக்ஸ் ஐ கேப், பிஒய் ஜே கேப், பிஇசட் கே கேப். இப்போ உங்களுக்கு சால்வ் ஆகி உங்களுக்கு அது எப்படி வரப்போகுதுன்றதான் நான் பார்க்க போகிறேன். இதில் உங்களுக்கு புக்கில் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க, பட் அது என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். Yes, now they have given you here. Yes, now they have given you here. என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஏஎக்ஸ் ஐ கேப், ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிஎக்ஸ் ஐ கேப், பிஒய் ஜே கேப் அண்ட் பிஇசட் கே கேப். இப்படி கொடுக்குற பட்சத்தில் எஸ் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே என்ன பார்த்தோம், ஏஎக்ஸ் இங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஏஎக்ஸ் ஐ கேப், ஏஒய் ஜே கேப், ஏஇசட் கே கேப் அண்ட் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப் இருக்குது. அது என்ன பண்ணிக்குது, அது பிஎக்ஸ் ஐ கேப், பிஒய் ஜே கேப் அண்ட் பிஇசட் கே கேப்போட மல்டிப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு இது இந்த மூன்றோட மல்டிப்ளை பண்ணுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஏஎக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ் ஐ கேப், ஏஎக்ஸ் இன்ட்டு பிஒய் ஐ கேப் ஜே கேப், ஏஎக்ஸ் இன்ட்டு பிஇசட் ஐ கேப் கே கேப் அப்படின்னு வரும். அடுத்தது கீழே பாருங்கள், அடுத்து இந்த ஏஒய் என்ன பண்ணுதுன்னா இது மூணுத்தோட மல்டிப்ளை பண்ணுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஏஒய் பிஎக்ஸ் ஐ கேப் ஜே கேப், ஏஒய் பிஒய் ஜே கேப், ஏஒய் பிஇசட் ஜே கேப் கே கேப். அடுத்து இந்த ஏஇசட் என்ன பண்ணுதுன்னா மூணுத்தோட மல்டிப்ளை பண்ணுது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏஇசட் பிஇசட் ஐ கேப் கே கேப், அதே மாதிரி ஏஇசட் பிஒய் ஜே கேப் கே கேப்,
ஏஇசட் பிஇசட் கே கேப் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு வேறு வேறு காம்பனன்ஸ் தான் இருந்ததுன்னா தட் இஸ் ஐ கேப் ஜே கேப் கே கேப் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? வேல்யூ உங்களுக்கு 0 வரும். கரெக்டாக? அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல? மாறி இருக்குது. அப்போ இது 0 ஆனால் மொத்தமே உங்களுக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போது இது தப்பு, இது 0 ஆகிடும். இங்கே பாருங்கள், ஜே கேப் ஐ கேப் கே கேப், அப்போ இதுவும் 0 ஆகிடும். இது ஜே கேப் கே கேப், இதுவும் 0 ஆகிடும். இங்கே ஐ கேப் ஜே கேப், அப்போ இதுவும் உங்களுக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இதுவும் ஐ கேப் கே கேப் ஜே கேப் எல்லாமே 0 ஆகிடும். இங்கே பாருங்கள், ஐ கேப் ஜே கேப் கே கேப் இதுதான் உங்களுக்கு 0 ஆகாமல் இருக்கும். மற்ற எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் நம்ம ஏற்கனவே நம்ம என்னென்னு பார்த்தோம்? ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பார்த்தோமா? ஸோ உங்களுக்கு இங்கே 1 வந்துடும். அதே மாதிரி ஏஒய், அப்போ ஏஎக்ஸ் பிஎக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் ஏஒய் பிஒய் இன்ட்டு 1 ஏஇசட் பிஇசட் இன்ட்டு 1 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆகும்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஏஒய் இன்ட்டு பிஒய் ஏஇசட் இன்ட்டு பிஇசட் அப்படிங்கிற ஃபார்மேஷன் உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ while with all the other terms 0, மற்ற எல்லா டேர்மும் உங்களுக்கு என்னவா மாறிடும்னா 0வாக மாறிடும். அப்போ உங்களுக்கு இதோட மேக்னிடியூட் நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ. கரெக்டாக? ஏன்னா ஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட் உங்களுக்கு என்னது? ஏ தான். பட் அந்த ஏவை நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரிசல்ட்டுங்கிற ஃபார்மேஷன் உங்களுக்கு என்ன ஆகும்? கிடைக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் பார்க்க போகிறோம். அங்கே ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் மாதிரி இங்கே உங்களுக்கு என்னது? வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். இது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். திஸ் வெக்டார் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெக்டார் ஆஃப் 2 வெக்டார்ஸ், இந்த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெக்டார் ப்ராடக்ட் நம்ம என்ன அங்கே வந்துட்டு ஸ்கேலர் ப்ராடக்ட் நம்ம டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இங்கே வெக்டார் ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா தட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அனதர் வெக்டார் ஹேவிங் ஸோ 2 வெக்டாரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்களுக்கு வேற ஒரு வெக்டார் கிடைக்குது. பட் இங்கே நல்லா கவனிங்க, உங்களுக்கு 2 வெக்டார் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறாங்க. தட் இஸ் ஏ வெக்டார் மல்டிப்ளை பண்ணுறாங்க, இங்கே பி வெக்டார் மல்டிப்ளை பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு இந்த இடத்துல வெக்டாரே கிடைக்கல. ஏ இன்ட்டு பி தான் கிடைக்குது. தட் இஸ் மேக்னிடியூட் தான் கிடைக்குது தவிர உங்களுக்கு எந்த ஒரு வெக்டாரும் வரல. பட் உங்களுக்கு என்ன ஆகுது? அந்த இடத்துல உங்களுக்கு வெக்டாரே கிடைக்குது. அண்ட் இந்த மாதிரி இங்கே உங்களுக்கு இன்னொரு விஷயம் கொடுத்துருந்தாங்க, கொசைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே உங்களுக்கு என்னதுன்னா சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தேம். சைன் அங்கே காஸ் தீட்டா, இங்கே சைன் தீட்டா. ஸோ தட் இஸ் another vector having a magnitude equal to the product of 2 magnitudes of vector and the sine of the angle between them. Sine angle வருது. The direction of the product vector is perpendicular to the plane containing the 2 vectors in accordance with the right screw. அது எப்படிங்கிறது they have given you this figure. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? Thus if A vector and B vector are 2 vectors, then A vector cross B vector உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இப்போ A vector cross B vector உங்களுக்கு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா C வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த 2 வெக்டார் உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்களுக்கு இன்னொரு ஒரு வெக்டார் கிடைக்குது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இது ரெண்டுத்தோட மேக்னிடியூட் அண்ட் இதுக்கு சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தோட மேக்னிடியூடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அண்ட் அதே சமயம் அதுக்கு சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. The direction of the product vector is perpendicular to the plane containing the 2 vectors. அந்த இங்கே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அப்போ டைரக்ஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு யூனிட் வெக்டார் கண்டிப்பாக வந்தே ஆகணும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த இடத்துல உங்களுக்கு என் கேப் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ சி வெக்டார் அப்படிங்கிறது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அண்ட் அது எப்படி இருக்கும்? மேக்னிடியூட் இன்டூ சைன் ஆங்கிள் இன்டூ தி டைரக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ the direction n cap of A vector into B cross B vector, that is C vector அப்படிங்கிறது எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும்னா containing the vectors, அதாவது A vector and B vector. இப்போ A vector உங்களுக்கு இப்படி இருக்குது, B vector உங்களுக்கு இப்படி இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் இப்படி இருக்கும் பர்பெண்டிகுலராக உங்களுக்கு அந்த C vector அப்படிங்கிறது வரும். ஸோ அது எப்படி வருது, அது என்னங்கிறத உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம வேணால் அது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ the vector product of A vector and B vector written as A vector cross B vector produce a third vector. அது எப்படிங்க அந்த தேர்ட் வெக்டார் ப்ரொடியூஸ் பண்ணுறங்கிற விஷயம் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன்.
எஸ், இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன ஆகுது. ஹியர் யூ ஹேவ் ஏ வெக்டார், ஹியர் யூ ஹேவ் பி வெக்டார், அண்ட் இதோடைய கிராஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு இங்கே சி வெக்டார் உங்களுக்கு எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போது ரைட் ஹேண்டட் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஹேண்டட் மெத்தட்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரைட் ஹேண்ட்னா என்னது, நான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு ஏ வெக்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த பக்கமாக இருக்குது, இந்த பக்கமாக இருக்குது கரெக்டாக. அப்போ நான் கை என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வைக்கும்போது ஏ வெக்டார் அப்படியே பி வெக்டார் வச்சு வளைக்கும் போது எனக்கு என்ன சி வெக்டாருங்கிறது எனக்கு இந்த பக்கமாக நோக்கி வருது. புரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் யூ ஹேவ் ஏ வெக்டார் ஹியர். ஏ வெக்டார் நீங்கள் பி வெக்டார் நோக்கி கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், சி வெக்டாருங்கிறது உங்களுக்கு இந்த பக்கமாக உங்களுக்கு கிடைக்கும். பட் இதே இங்கே பாருங்கள், மைனஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் இன்டு ஏ வெக்டார். தட் இஸ் ஐ எம் யூஸிங் இந்த பக்கம் யூஸ் பண்ணுறேன். இப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், முதல்ல பி வெக்டாருங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பி வெக்டார் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், பி வெக்டாரை மேலே கை வைக்கணும். பி வெக்டார் அப்படியே நோக்கி ஏ வெக்டார் வரும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருது, உங்களுக்கு இந்த பக்கம் அந்த தம் ஃபிங்கர் வருது. அப்போ சி வெக்டார் மைனஸ் சி வெக்டார் உங்களுக்கு இந்த பக்கமாக இருக்குது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் ஏ வெக்டார் ஹியர், உங்களுக்கு ஏ வெக்டாருங்கிறது உங்களுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னால பி வெக்டார் ஏ வெக்டார் வரும்போது இந்த பக்கம் இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் தே ஹேவ் மென்ஷன்ட் ஹியர். ஸோ according to the right hand rule, if the curvature of the fingers of the right hand represent the sense of rotation, அது எப்படி ரொட்டேட் ஆகுதுங்கிறத, இப்படி ரொட்டேட் ஆகி வருதுங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், என்னோட தம் ஃபிங்கர் வந்துட்டு ப்ராடக்ட் வெக்டாரை எனக்கு லொக்கேட் பண்ணும். தட் இஸ் then the thumb held perpendicular to the curvature of the fingers represent the direction of the result C. அந்த C வெக்டாரோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்ன்றது எனக்கு என்ன பண்ணுது, தம் ஃபிங்கர் வந்துட்டு எனக்கு சொல்லுது. ஸோ C vector is equal to A vector into B vector, that is modulus of A vector and modulus of B vector that into sin theta into n cap அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது, இப்போது A vector into B vector அப்படிங்கிறது உங்களுக்கு நாம் இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, நீங்கள் நல்லா கவனிங்க. இங்கே பார்க்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தட் இஸ் ஏ வெக்டார் இன்டூ டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு பார்த்தோம். இதே உங்களுக்கு வெக்டார் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு சேமாக வருதுன்னா கண்டிப்பாக சேமாக வரல, உங்களுக்கு டிஃபர் ஆகுது. அது எப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.